தொடர்ந்து விஜய் அரசியலில் கால் வைத்த பிறகு அவருடைய தமிழ்நாடு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் எந்தெந்த மாதிரியான விஷயங்களை அவர் அணுகியிருக்காரு, எதற்கெல்லாம் அவர் குரல் கொடுத்திருக்காரு, அவருடைய அரசியல் வருகைக்கு பிறகு அவருடைய நடவடிக்கை எப்படி இருக்கிறது, அது தொடர்பான விவரம். வணக்கம். விஜய் தன்னுடைய மாநாட்டிற்கு பிறகு பெரிய அளவிலே அவர் கட்சியில் சம்பந்தப்பட்ட எந்த ஒரு நிகழ்ச்சியிலும், அதே போல பொதுமக்களுடைய பிரச்சனைகளுக்காகவும் வெளியில் அவர் அரசியல் செய்யவில்லை என்று குற்றச்சாட்டுகள் அவர் மீது முன்வைக்கப்பட்டது. அதிலும் குறிப்பாக மழை வெள்ளத்தின் போது கூட மக்களை அவர் நேரடியாக சென்று பார்க்கவில்லை. தன்னுடைய பனையூர் இல்லத்திற்கு வரவழைத்து அங்கேதான் அவர்களை சந்தித்தார் என்ற குற்றச்சாட்டும் முன்வைக்கப்பட்டது. தந்தை பெரியாருடைய நினைவு நாளாகட்டும், அதே போல வேலுநாச்சியார் அவர்களுடைய பிறந்த நாளாகட்டும், இது போன்ற விஷயங்கள் அனைத்துக்குமே அவர் வீட்டிலேயே ஒரு படத்தை வைத்து அங்கேயே மலரஞ்சலி செலுத்தி அனைத்தையும் முடித்துக் கொண்டார். இப்படி வெளியில் களத்துக்கு வராமல், மக்களை சந்திக்காமல், பத்திரிகையாளர்களை சந்திக்காமல் ஒருவர் எப்படி அரசியல் செய்ய முடியும் என்று பேச்சுக்கள் எழுந்த நிலையில்தான் தற்போது அவர் முதல் முறையாக அண்ணா பல்கலைக்கழக மாணவி விவகாரம் தொடர்பாக வெளியில் வந்திருக்கிறார் என்பது மிக முக்கியமான ஒன்றாக பார்க்கப்படுகின்றது. இந்த விஷயத்தை பொறுத்தவரையில இவர் வழக்கமாக இது போன்று வரக்கூடியவர்கள் ஆளுநரை சந்திப்பது, எதிர்கட்சி வரிசையில் இருப்பவர்கள் ஆளுநரை சந்திப்பது வழக்கமான ஒன்று. அதிமுக, பாஜக சார்பில் பலமுறை ஆளுநரை சந்தித்திருக்கிறார்கள். அவ்வாறு சந்தித்த பிறகு வெளியில் பத்திரிகையாளர்களை சந்திப்பார்கள். அப்படி சந்தித்து விட்டு தாங்கள் எதற்காக ஆளுநரை சந்தித்தோம், ஆளுநரிடம் எது குறித்து பேசினோம், என்ன புகார் மனு கொடுத்தோம் என்பது குறித்தெல்லாம் அவர்கள் விரிவாக பேசுவது வழக்கம். அதே போன்று இவர் இன்று பத்திரிகையாளர்களை சந்திப்பாரா என்ற ஒரு எதிர்பார்ப்பும் எழுந்திருக்கின்றது.